திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் விசாரிக்க சென்ற எஸ்எஸ்ஐ கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் குடிமங்கலம் அருகே உதவி ஆய்வாளரை வெட்டியது தொடர்பாக தந்தை மற்றும் 2 மகன்களை பிடிக்க போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் இருவருமே தங்கி பணியாற்றி வருகிறார்கள். இருவரும் நேற்று இரவு மது போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தங்கராஜ் தனது தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். இது குறித்து அருகில் இருப்பவர்கள் காவல் அவசர உதவி எண்ணுக்கு 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்ததால் அவருக்கு முதலாவதாக தகவல் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தந்தை மகன் இருவரும் சண்டையை பிரித்து மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தார். இதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த தங்கபாண்டி நின்று கொண்டிருந்த உதவி ஆய்வாளரை அங்கேயே வெட்டி கொலை செய்தார். உடனே அருகில் இருந்த ஓட்டுநரையும் தாக்க முயற்சி செய்துள்ளார். அவர் தப்பியோடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய தங்கராஜ் மற்றும் அவரது மற்றொரு சகோதரர் மணிகண்டன் மற்றும் அவர் தந்தை மூவருமே பிடிக்க போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் உயிரிழந்த உதவி ஆய்வாளர் உடல் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.